समस्य जगतः कारणं हि ज्ञातं मया सकलवेदवचोभिरम्ब यद्यैतुरप्यखिल लोकविवेककर्ता निद्रावयं जगमिता पुरुषोत्तमोऽद्य बुद्धे बोधकर्णाजगतां सदा त्वं श्रीश्चादिदेवि सततं सुखदा पुराणाम् कीर्तिस्ततामतिवृतो किल कान्तिरेव श्रद्धारदिष्ट सकलेषु जनेषु मातः போதகரண ஜகதாம் எங்கேயாவது புத்தி இருந்தது, நல்ல க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய புத்தி, அது உங்களுடைய ரூபம். உலகத்துல இந்திராதி தேவர்களிடத்துல இருக்கிற ஸ்ரீ இருக்கு, அதெல்லாம் உங்களுடைய ஸ்வரூபம். ஆமா, சகல சௌபாகியத்தையும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்குற மகாலட்சுமியா நீங்கள் தான் அங்க இருக்கு. நல்ல புத்திமான உங்களுடைய கீர்த்தி இருக்கு, அந்த கீர்த்தி உங்களுடைய ரூபமாக்கம். காந்தி இருந்தது சந்திராதிகளிடத்துல இருந்த காந்தி எல்லாம் உங்களுடைய சுரூபமாக்கம். ஸ்ரத்த நம்பிக்கை இருக்கும் சில பேர்களுக்கு, அது அம்பாளுடைய சுரூபம். சக்தி ஒரு பிரேமை இருக்கும், குடும்பத்தில் ஒத்துருப்பத்தால் அன்போடு இருப்பார். அந்த அன்பு அம்பாளுடைய சுரூபமாம். இது தாயான உங்களுடைய சுரூபம் தான் அம்மா என்று இப்படி ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மா. சாட்சாது நாராயணனே என் குறைய காதல வாங்கிக்காம உங்களுக்கு வசமா இருக்காளே. நோவே मुञ्जादिदेवमतवादगिदानरेन्द्रौ यद्राजते तव गुरुष्वमानुभावे रोचते तव गुरुष्वमानुभावे. விட்டுடுங்கோ, அவர் என்ன ரட்சிக்கட்டும், அல்லது நீங்கள் இந்த துஷ்டாளான ராட்சசால வதம் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோன்றுவதோ அப்படி செய்யுங்கள். நாளாம் கடைசியில எத்ரோச்சதே தவ குருஷ்வமானுபாவே. உங்களுடைய அனுபாவம் இருக்க மகிமை, அது புத்திக்கு அடங்காத மகிமையாகும். மகானுபாவே ஏவம் ஸ்துதா சதா தேவி தாமசி தத்ர வேதசா நிர்கதா யோக நித்ராசா ஸ்தோத்திரம் பண்ணின உடனே மகாவிஷ்ணு விட்டாளா அந்த தாமசியான யோகனுக்கு என்ன சத்துவம் சமஸ்து ரஜஸ்ன்னு 3 குணம் இருக்கு. அந்த 3 குணத்துல இப்ப மாவடு இருக்கு, மாம்பழம் இருக்கு, மாங்காய் இருக்கு. அது மாதிரி சத்துவம் ரஜஸ்து தமசுன்னு அந்தந்த குணத்துக்கு தக்கவாறு அம்பாளுடைய சக்தி அங்கங்க அப்படி எப்படி இருக்கு. நித்ரா காலத்துல தாமசி சக்தி, பிரவருத்தி காலத்துல ராஜசி, அப்படி சாந்தமா இருக்கிற காலத்துல சாத்விகி, அப்படி இருக்காள் அம்பாளுடைய சக்தி. அது மாதிரி இருக்கு. ரஜஸ்து தான் பிரவருத்திக்கு காரணம். ஒரு நிமிஷம் நிற்காம காரியம் ஈடாம் பாருங்க ரஜோ குணம். தமோ குணம் இருக்கு பாருங்க, ஒரு மணி தூங்குறது, ஒரு மணி சாப்பிட்றது. வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணோம்னா நாளைக்கு பண்ணுவேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை கூட ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை ஆள் இருந்தாலும் இருக்கும் சொல்லுவோம். இப்படி சொல்லி 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 தேதி அடிச்சு போட்டுட்டே மாத்தி போட்டுருமோ, இது தமோ விருத்தி. இது அது மட்டும் இல்ல, அடுத்தாத்துக்காரன் கட்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறதும் தமோ விருத்தி. நமக்கு புறத்தியார் நல்லா இருந்தா சிலவன் பார்க்க மாட்டார். அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த அடைஞ்ச பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் தப்பு. இந்த ரஜஸ்து தமசு இந்த ரெண்டுமே அசடுதான். இந்த ரெண்டையும் போக்குறது சத்துவகுணம் தான் போக்கும். சத்துவகுணம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா சாது சங்கம் தான் உண்டாரு. மகான்களை போய் அண்ட அண்ட வேகங்கள்னா ரஜோ வேகம் தமோ வேகம் குறையும், இந்த குணம் போயிடும். சத்துவம் வளர்ந்தா சத்துவம் சத்துவேன சித்தியதி, தன்னைத்தானே சத்துவம் சத்துவேன நஷ்யதி, தானே தன்னை கொண்டு விடும். அவன் ஆடு மாதிரி, சவுக்கு மரம் மாதிரி. சவுக்கு மரத்தினுடைய வளர்ச்சியே அதுக்கு ஹானிக்கு காரணம். நன்னா வளர்ந்து போச்சுன்னா வெட்டுங்க.
10 ரூபா மரத்துக்கு 100 ரூபா தரேங்கிறான், வெட்டின்னு போயிடுங்கிறான். அதனால ஷவுக்கு வைக்க மாட்டாள் வீட்டுல. ஏன்னா நானே நம்ம ஐயால ஜலம் விட்டு வெட்டி அடுப்புல வைக்கிறதுன்னா அது எவ்வளவு மட்டமான காரியம். 3 நாள்ல வைக்கிறது இல்லை. இப்ப எதையும் வைக்கிறான். இந்நாள்ல அரச மரத்தை வெட்டுறதில்லை. இப்ப அரச மரம் தான் சகலத்துக்கும் களையை கொண்டு போய் ஆட்டுக்கு போடுறான், மாட்டுக்கு போடுறான், காலை வாய்க்கு வைக்கிறான். அந்த கல்லை வச்சு கட்டின வீடெல்லாம் வயிற்று வச்சு அரச மரத்தை வச்சினா இன்னொன்னு தோஷம்னு சொல்றார். வந்தே அஸ்வத்தவதா துகா விதுபதே பிரேதஸ்ய சாபாத்ததா. இந்த குடும்பத்துல இன்னொன்னு தோஷம் இருக்குன்னு சொல்றார். இந்த தோஷம் எல்லாம் இருக்கு. வயிற்று வலி, 3 ஆபரேஷன், 4 ஆபரேஷன். அவன் நினைச்ச மூண்டு வச்சு பண்ணான். 6 என்ன அரச மரத்தை வெட்டுறதுக்கு ஏதாவது இது வாங்கணுமா? எல்லாரும் வெட்டலாம். நதி கரையில இருக்கு, குளத்தங்கரையில இருக்கு. இங்க அரசன் கலையை தொடரதே இல்லை. 6வது அக்னிஹோத்திரிகள் கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றவாள் கீழே உதுந்த சமித்தை எடுத்துப்பாள். அப்படிதான் வழக்கம். இப்ப யாரும் எது பச்சை மரத்தை வெட்டுறான், அடியோட வெட்டுறான். இப்படி எல்லாம் தப்பு காரியங்கள்லாம் நம்ம தேசத்துல பண்ணிட்டு ஹிந்து தர்மம், ஹிந்து தேசம், ஹிந்து மதம்னு சொல்லிக்கிறத காட்டிலும் எல்லாரும் பாகிஸ்தானாவே போடலாமே. நம்ம தர்மத்தை விட்டதுக்கு அப்புறம் இனிமே ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நம்ம ஹிந்து தர்மத்தை விட்டுவிட்டு இந்த தர்மத்தால நமக்கு பெருமையா, வெறுமை ஹிந்துன்னு சொல்லிக்கிற சொல்லுனால பெருமையா? பெருமையா ஜலம் ஜலம்னு சொன்னாக்க தாகத்தை போக்குமா? பட்சம் பட்சம்னு சொன்னாக்க 2ஆம் தரம் சிவனா ஆகுமா? அதை கிரீனால செஞ்சு அந்த பதார்த்தத்தை பிரிச்சா தானே நம்ம சுத்த பசிய போக்கும். ஹிந்து தர்மத்தை விட்டுவிட்டு ஹிந்துக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இது படிச்சவாளுக்கு போகணும் அப்படி தோன்றுன்னு. அவன் ஹிந்துக்கள் இல்லையாங்கிறான். என்ன ஹிந்து என்ன இருக்கும் உங்கள்கிட்ட ஹிந்துங்கிறது? ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒருமணியாவது சொல்லிட்டே இருந்தாங்க. பணம் இல்லாத பைய வச்சுன்னு பணப்பைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது கடனை நீக்குமா? வாங்கின கடனை கொடுக்குமா? அந்த பை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம தர்மத்தை தான் ரட்சிக்கணும். அதுக்குத்தான் பெரிய பரமாபத்துக்குள் வந்திருக்கு. அதுக்குத்தான் நம்ம ஆச்சாரியாள்லாம் பாடுபடுறாரு. அவள்லாம் பெரியவாள்லாம் இருக்கிறதுனால கவலை இல்லாமல் இருக்கும். அங்கங்க அவாவா ஹோராத்திரம் இதே காரியம் தான் பண்றார். அதுதான் சாந்தானந்தாவும் பண்றார். எந்த புண்ணிய புருஷானவா 4-5 வருஷமா அவள் இடத்துல பழகினவாள்லாம் சொல்றாள். இப்படி பேசியே கேட்டது இல்லையேங்கிறார். அதனால நிர்பந்தம் பண்ணி ஒரு தடவை பேசினேன் ஒரே இடத்துல. எனக்கு பேச்சு வழக்கம் இல்லைன்னா நிர்பந்தமா சொன்னேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதல்ல திருத்திரம் பண்ணாலே. அப்போ இந்த சண்டி ஹோமம் முதல்ல பண்ணார். இப்போ அந்த சமயத்துல 25 நிமிஷம் பேசினா அவ உள்ள தபஸ் இருக்கோ இல்லையோ அது மட்டுக்கு வெளியில வருது. அப்படி பேசுறாள். அம்பாளுடைய ஒரு பிரேரணையினால இந்த கோட்டி ஹோமத்தை அவ பண்றாள். ரொம்ப நல்ல முறையில நடக்க போறது புதுக்கோட்டையில. 5, 6, 7, 8 ஜூன் மாதம் ஹஸ்த நட்சத்திரம் ஜெட்டி சுவாமிகளுடைய ஜெயந்தி தினம். அந்த தினத்துல பூர்த்தியாக முடியா பண்றார். அதற்கு இப்பவே அந்த ஹோமத்தை தினஹோமம் லட்சம் ஆவத்துக்கு எத்தனை மணி ஆறுதுன்னு கணக்கு பார்த்து அப்படிலாம் பண்ணிட்டார். அவருடைய நோக்கம் இந்த கிரகங்கள்லாம் இப்ப சேர்ந்துட்டு வருது. இந்த சமயத்துலயும் அந்த ஹோம ஆட்டம் ரொம்ப நல்ல மந்திரம். சிரத்தால ஹோமம் பண்ணினா சகல பாபமும் போயிடும். பகவானுடைய சரீரத்திலிருந்து உண்டானது சிலம். சிலா பாபகரானித்யம் விஷ்ணு தேக சமுத்பவா.